Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha. நம்ம இன்னைக்கு செய்ய போறது மஷ்ரூம் பிரியாணி. அதாவது என்னன்னா பாசுமதி அரிசியில ரெண்டு பேத்துக்கு அளவு தான் நான் செய்ய போறேன். ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும். அதாவது நீங்க ஈஸியாவும் கத்துக்கலாம். அதாவது நியூ லேர்னர்ஸ் இருந்தாங்கன்னா ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். அதாவது நியூலி மேரிடா இருந்துச்சுனா அவங்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். இது என்னன்னா ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி, இது கூட வந்து கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி, அது மட்டும் இல்லாம மசாலா வந்து எவ்வளவு ஆட் பண்ணி பண்ணனும் அப்படிங்கறத நான் வந்து சிம்பிளா சொல்லி கொடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி வந்து ரெண்டு பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் செய்ய போறோம். அதாவது ரொம்ப சிம்பிளா தான் செய்ய போறோம். இதுக்கு என்னன்னா 200 கிராம் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம். இது வந்து என்னன்னா கரெக்ட்டா 200 கிராம் அளவு இருக்கு. இதுக்கு வந்து என்ன ஒரே ஒரு பாக்கெட் வந்து மஷ்ரூம் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், அதாவது நல்ல பெருசா இருக்கிறது எடுத்துக்கலாம். அப்படி இல்லனா சின்னதா இருந்துச்சுனா வெங்காயம் வந்து நீங்க ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதுக்கு ரெண்டு தக்காளி அல்லது ஒரு தக்காளி, சின்னதா இருந்தா ரெண்டு எடுத்துக்கோங்க, பெருசா இருந்தா ஒன்னு எடுத்துக்கோங்க. போதும். இப்போ என்னென்ன மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம்ங்கறத பாத்துறலாம். 200 கிராம் அரிசிக்கு நம்ம இந்த அளவு குக்கர் எடுத்தாலே போதும். அதாவது இது 3 லிட்டர் குக்கர் தான் எடுத்துக்கிறோம். இதுக்கு வந்து என்னன்னா 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா உருகட்டும். எண்ணெய் உருகுனதுக்கு அப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம், மராட்டி மொக்கு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஏலக்காய், பிரிஞ்சி இலை, லவங்கம். இது வந்து என்னன்னா நல்லா அதாவது ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 3 முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிறது வந்து பெரிய வெங்காயத்தில் பெருசாக இருக்கிறதுனால 1 மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா 2 ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 100 கிராமுக்கு ஒரு வெங்காயம் அந்த விகிதத்தில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தி ஆட் பண்ண வேண்டாம். நம்ம ஏன்னா 200 கிராம்ஸ் அளவுக்கு தான் ரைஸ் எடுக்கிறோம், அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிக்கும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வதக்கிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு 2 தக்காளி காமிச்சேன், ஆனால் நான் வந்து 1 தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன மசாலா ஆட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, பிரியாணி மசாலா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா காரம் வந்து ஆல்ரெடி இந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கிறதுனால நம்ம மிளகாத்தூள் பிரியாணி மசாலா அளவு கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சமாக வந்து அதாவது 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து மல்லி இலையை கட் பண்ணியிருக்கிறோம், பொடியாக கட் பண்ணி இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கைப்பிடி அளவுக்கு புதினா. ஒரு சிலர் வந்து என்னென்னா பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லியை அரைச்சும் ஆட் பண்ணுவாங்க. அது கூட சின்ன வெங்காயம், அது வந்து வேறு மெத்தட். உங்களுக்கு அது ஒரு டேஸ்ட் வரும். இந்த டேஸ்ட் வந்து என்னென்னா நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிற டேஸ்ட் வரும். நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணி தான் செய்கிறோம், ஜாஸ்தி எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து நெய்னோட ஃப்ளேவர் வந்து பிடிக்கும் அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது இந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். உப்பு சேர்த்திங்கன்னா நிறையா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதாவது தயிர் விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி அதாவது மசாலானோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம இதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம எடுத்துருக்குறோம். இதில் வந்து என்னன்னா நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும். ஏன்னா பாசுமதி அரிசிக்கு கம்மியாக இருந்தாலே போதும். 1 1/2 இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணணும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு கலரோ எந்த இதுவுமே அடிஷ்னலாக ஆட் பண்ணல.
ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம செஞ்சுருக்கோம். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இப்போது அரிசியில் இருக்கிற தண்ணியை வந்து வடிச்சுக்கலாம். இல்லைன்னா தண்ணியினோட அளவு மாறிடுச்சுன்னா கொஞ்சம் கொல கொலன்னு தான் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இந்த குக்கரில் வைக்கிறப்ப மட்டும், அதாவது எவர் சில்வர் குக்கரில் வைக்கிறப்ப மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். அதாவது ஆவி வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போடணும். வெயிட் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், ஆஃப் பண்ணிடலாம். இதோடய ஆவி வரட்டும். இப்போ ஆவி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டுட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், அப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போது பிரியாணி ரெடி ஆகியாச்சு. இது 2 பேத்துக்கு அளவாக நம்ம கரெக்டாக செஞ்சிட்டோம். அதாவது நம்ம கரெக்டாக தண்ணி ஊற்றுனதுனால அடி பிடிக்கலை. உங்களுக்கு நல்லா உதிரியாக வரணுன்னா இன்னுமே கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுட்டு ஓப்பனில் வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடலாம். சுவையான மஷ்ரூம் பிரியாணி 2 பேருக்கு ரெடி. மஷ்ரூம் பிரியாணி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து என்ன 1 கிலோ, அதாவது ஒரு 5 பேர் அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன். அந்த வீடியோவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்து ஈஸியாக கற்றுக்கலாம்.